வணக்கம் மக்களே, நாம் எல்லாருமே ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த அடுத்த கட்ட நடவடிக்கை அதிரடியான சம்பவத்தை வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து டிசைட் பண்ணிட்டாங்க. ஸோ முடிவும் பண்ணிட்டாங்க. என்ன பார்த்தீங்க அப்படின்னா பிக்கஸ்ட் பிரேக்கிங் நியூஸாக வந்திருக்குது. ஸோ 2வது மாநாட்டிற்கான இடம் வந்து முடிவு செய்யப்பட்டது. ஸோ எந்த இடம் வந்து நம்மளுக்கே தெரியும், பரபரப்பும் பயங்கரமான சம்பவம் கிரியேட் பண்ண இடம். ஸோ தளபதி அவர்கள் வந்து ஜஸ்ட் வந்து அந்த இடத்த கிராஸ் பண்ணிட்டு போகிறேன்னு தான் சொன்னார். அதுக்கே வந்து அந்தளவுக்கு வந்து பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் கிடந்துச்சு. இது சொல்லும் போதே தெரியும் இந்த 2வது மாநாடு வந்து எங்கே நடக்க போகுதுங்கிறது வேற எங்கேயும் இல்லைங்க, நம்ம மதுரையில் தான் நடக்க போகுது. அதுவும் பார்த்திங்கன்னா இடமும் சூஸ் பண்ணிட்டாங்க. கூடக்கோவில் பகுதியில் வந்து நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ மிகப்பெரிய ஏக்கர் லெவலில் வந்து இந்த 2வது மாநாடு வந்து நடத்துகிறதா திட்டமிட்டிருக்காங்க. ஸோ அதுதான் இப்போ வந்து பயங்கரமான பிரேக்கிங் நியூஸாக போயிட்டு இருக்குது. ஸோ இன்று காலை அதிகாலையில் வந்து பூமி பூஜையும் போட போகிறாங்க. ஸோ அதுக்கு வந்து அவர் தயார் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதே வந்து அதிகாலையில் வந்து பூமி பூஜை பண்ணுறதாகவும், அதுவும் பொதுச் செயலாளர் அவர்கள் என்ன ஆனந்த் முன்னாடி வந்து நின்று பூமி பூஜை நடைபெற உள்ளதாகவும் தகவல் வந்துட்டு இருக்குது. இதுக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ செகண்ட் மாநாடு எப்போ நடக்க போகுது, எங்கே நடக்க போகுது எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டே இருந்தது. தளபதி அவர்கள் வந்து கொடைக்கானலுக்கு ஜனநாயகன் படஷூட்டுக்காக அந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது எப்படி ஒரு ரிசப்ஷன் இருந்துச்சு, ரெஸ்பான்ஸ் இருந்துச்சுங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு கொடுத்தாங்க மதுரை மக்கள். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஸோ எதிர்பார்ப்பு பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அந்த இடத்த தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மதுரையில் தான் வந்து நடக்க போகுது 2வது மாநாடு. மிகப்பெரிய பிரம்மாண்ட மாநாடுன்னே சொல்லலாம். எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கோம். ஏன்னா தளபதி அவர்கள் வந்து இப்போ நடந்த போராட்டம் ஆர்ப்பாட்டத்தில் வந்து ரொம்ப கம்மியாக பேசினார் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ டைமுக்கு வந்து எந்த அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இந்த மாநாளில் என்ன மாதிரியான பொழக்க போகிறாருங்கிறத எல்லாருமே ஆவலாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மக்களுமே பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. தளபதியோட வருகையை வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஸோ அதுக்கான இடமும் தேர்வு பண்ணிட்டாங்க, எல்லாமே முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா தளபதி அவர்கள் வந்து வரும்போது எப்படி இருக்க போகுது, எப்படி வந்து மதுரை வந்து ஸ்தம்பிக்க போகுது அப்படிங்கிறத எல்லாருமே தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து ரிசப்ஷன் கொடுக்க போகிறாங்க. ஸோ தொண்டர்கள் எல்லாருமே வர போகிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து பயங்கரமாக இருக்க போகுதுங்கிறதான் வெயிட்டிங்காக இருக்குது. ஸோ இந்த 2வது மாநாடு வந்து எல்லாருமே ஆவலாக எதிர்பார்த்தோம். தளபதி வந்து எந்த இடத்த சூஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தான். ஸோ பூத் கமிட்டி மாநாடை வந்து கம்ப்ளீட்டாக வந்து கோவையில் வந்து சூஸ் பண்ணியிருந்தார். இப்போ வந்து 2வது மாநாடை வந்து மதுரையில் சூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ பயங்கரமான எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இன்று காலையில் வந்து பூமி பூஜை நடக்க போகுது. ஸோ மெல்ல வந்து தளபதி அவர்கள் வந்து அரசியல் நகர்வை வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கான இம்பாக்டும் வந்து பயங்கரமாக கிரியேட் ஆக போகுது. ஸோ சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது கம்ப்ளீட்டாகவே டேர்ன் ஓவர் ஆகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வந்துட்டுருக்கு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா தளபதி தாவைக்கா மத்தியில் வந்து மக்கள் மத்தியில் வந்து எந்த அளவுக்கு வந்து சதவீதம் வந்து பெற்றுக்குது அப்படிங்கும்போது குறையுது கூடுது எல்லாருமே என்னெல்லாமோ சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் தளபதி அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது அதோட ரெஸ்பான்ஸும் தளபதி அவர்கள் வந்து என்ன சொல்ல போகிறாரு, எப்படி பண்ண போகிறாரு அப்படிங்கிறத பார்க்கும்போதும் கண்டிப்பாக அதோட ரெஸ்பான்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குங்கிறது எதிர்பார்ப்பு எகிரும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. கண்டிப்பாக வந்து இந்த மாநாட்டில் ஒரு மிகப்பெரிய சம்பவம் இருக்குது, அதிரடியான சம்பவமே இருக்குது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. அடுத்த சம்பவத்துக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ தமிழக வெற்றி கழகமும் தமிழ்நாட்டு மக்களுமே வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. தளபதியோட ஸ்பீச் என்னவா இருக்க போகுது, எதை குறித்து பேச போகிறாரு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதற்காக ஆவலாக எல்லாருமே எதிர்பார்த்துருக்கோம் 2வது மாநாட்டை முன்னிட்டு. ஸோ இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.